தற்போதைய அண்மை செய்தி. திருச்சியில் உயிரிழந்து செவிலியர் மாணவியின் சகோதரிக்கு தற்காலிக பணிக்கான ஆணை வழங்கினார் அமைச்சர் பர்வேஸ். செவிலியர் மாணவியின் சகோதரிக்கு தற்காலிக பணிக்கான ஆணையை வழங்கினார் அமைச்சர் பர்வேஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் உயிரிழந்து செவிலியர் மாணவியின் சகோதரிக்கு தற்காலிக பணிக்கான ஆணை வழங்கினார் அமைச்சர் பர்வேஸ். செவிலியர் மாணவியின் சகோதரிக்கு தற்காலிக பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்க கேட்கலாம். தேவராஜ் பழனி, மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாணவி உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து சக மாணவிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் முடிவில் உரிய விசாரணை நடத்தப்படும், பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாணவி சீதாலட்சுமியின் உடல் சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் நல்லூர் உள்ள குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனையடுத்து ஊர் பொதுமக்கள் மற்றும் சக மாணவிகளின் கண்ணீரோடு மாணவியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பின்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் தொழிலாளர் நல மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆகியோர் சம்பந்தப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். மேலும் அரசின் சார்பில் மாணவியின் சகோதரியான புவனேஸ்வரிக்கு அரசு சார்பில் தற்காலிக பணி நியமன ஆணையும் வழங்கியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மாணவியின் தாயாரிடம் வீட்டுமனை பட்டாவும் வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பர்வேஸ் முகமது, இந்த சம்பவம் குறித்த ஏற்கனவே விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணை குழு அடிப்படையில் அந்த விசாரணை குழு தரும் அறிக்கைகள் அடிப்படையிலே இந்த விவகாரத்தில் மருத்துவர்கள் யாரேனும் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாகவும், தற்பொழுது ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்த அடிப்படையில் மாணவியின் சகோதரிக்கு தற்காலிக பணி நியமன ஆணையும் குடும்பத்திற்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். மோனிஷா. தேவராஜ் பழனி, தகவல்களுக்கு நன்றி.